So anyway, he just go for attack. I'll just go for my counter attack with the hog. If I just drop the hog, right, so definitely he won't spend any elixir on defending my hog. Oh my god, it's a real worst thing, guys. Look at the damage, guys. It's real a worst game ever. I I'm like he just played it, okay. So these are the gameplay I just wanted. You are just going to see it after coming up videos, okay. So look at this gameplay, guys. I just really playing every decks. So அடி வீடியோ தான் guys, okay. ஸோ இப்போ வந்து நேற்று வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்மளோட இந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தது ஆஷப் அவர் பேர் என்ன அபு ப்ரோ. ஸோ அவருக்காக பார்த்தோன்னா இந்த டெக்கு ஹாகன் எடுத்துக்குவாக்கு டெக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த டெக்கை வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா வந்து எவால்டு டெஸ்ட்டில் இருந்தால் தான் இந்த டெக்கு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் பண்ண முடியும். மனசில் வச்சுக்கோங்க, எவால்டு டெஸ்ட்டில் இருந்தால் தான் டிஃபென்ஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தோன்னா நைட்டு பதிலாக நீங்கள் வந்து அந்த மைட்டு மைனருக்கு பார்த்தீங்கன்னா அது வச்சுருக்கணும். இது ரெண்டு இல்லாட்டி கண்டிப்பாக நீ இந்த டெக் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறோம் அந்த டெக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இட்ஸ் மை திங். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ஹாவ் அ இன்ஸ்டெட் ஆஃப் நைட் யூ ஷுட் ஹாவ் லைக் மைட்டி மைனர். Instead of evolved thing you should have like a skeletons or like this, then only you can able to have a chances of the winning the game. Yeah, since he just used his spell, so I'm just counter with my hog. I thought that I can able to get a maximum damage. It will be a good thing for me. So try to have a dagger as just a cover card. So I had just given like the means, so we can keep on counter attack him. I'm like we can just go like a left and right tunnel counter attack, so that opponent won't have a we won't give a chance to think about his strategy or his own attack. Yeah, look at him. So why I just dropped the ஏன் வந்து ஹாக பார்த்தா ரொம்ப முன்னாடி போட்டேன்னு தெரியுமா? கொஞ்சம் பக்கத்தில் வந்து போட்டுக்கலாம். அது ஏன் நான் போடலைன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா ஆப்பனை வந்து ஃபயர் கேக்கர்ஸ் வச்சு அவன் வந்து டவர் அன்லாக் பண்ணிடுவோம். அதை பண்ணக்கூடாதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டேன். ஸோ இப்போ அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா நைட்டு விச்சு எடுத்து அவனுக்கு மதர் விச்சு எடுத்து கொஞ்சம் முன்னாடியே போடுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எடுத்து அவன் பின்னாடியே போட்டுக்கலாம். பட் வந்து அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அவனோட பிளான் வந்து நம்ம ப்ரோக் பண்ணாலே போதும், அடுத்து வந்து அவனுக்கு என்ன யோசிக்கணும் ஷிங்க் ஆகாது. இப்போ நான் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணேன், ஒரு லாகை ப்ரோக் பண்ணேன். அதுக்கு வந்து ஃபயர் கேக்கர்ஸ் அப்பயே பக்கத்துலேயே ஃபயர் கேக்கர்ஸ் இருக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவன்கிட்ட ஃபயர் பால்ஸ் இருக்குது, ஏதாவது பண்ணி தொலைட்டு சொல்லிட்டு போட்டேன் பார்த்தீங்களா. இதை நீங்கள் பின்னாடி போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் டேமேஜும் கிடச்சிருக்காது, இதுவும் கிடச்சிருக்காதுல்ல. இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் த கேம். ஆஃப் பண்ண பார்த்தோன்னா நீங்கள் டெக்கை பார்த்தா அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அனலைஸ் பண்ண தான் நீங்கள் வந்து கரெக்டாக அடிக்க முடியும். அவ்வளோதான், சூத்தடி அடிச்சிட்டான். So guys, so it's a definitely I don't have anything to defend, guys. Let's take the damage of our hog. Yeah, it is really a good strategy from the opponent. Can we avoid? Yeah, it's worst, guys. So if நம்ம வந்து வேற எது இருந்தால் கூட அடிச்சுக்கலாம். பட் okay, so it's not a big issue for me. Let's go from the back. So instead of going that, I'll just keep my knight like this. I have to go for my earthquake. Along I have to cycle my firecrackers, right? So firecrackers போட்டு அவன் கண்டிப்பாக ஃபயர் பால் யூஸ் பண்ணால் ஃபயர் பால் யூஸ் பண்ணணுன்னா பார்த்தா நம்ம வந்து இது கிடச்சிரும். இன்னொரு சைக்கிளை பண்ணிடலாம். ஐ மீன் லைக் இன்னொரு சைக்கிள் என்னன்னா இதை கட்டிக்கலாம் ப்ரோ. அது எப்படின்னா ஃபயர் கேக்கர்ஸ் போட்டு இன்னொரு சைக்கிளை போட்டுலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபயர் கேக்கர்ஸ் முன்னாடியே போட்டேன். ஏன்னா நம்ம வந்து சைக்கிள் பண்ணோம்ல அதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் ஓகேலாம். So it's a really a good advantage by being a firecrackers or evolved firecracker. You have is a counter attack. அவன் ஃபயர் பால்ஸ் போட்டால் நான் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இதான் ப்ரோ கேமு. அவன் அட்டாக்கை புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி ஆடினாவே போதும். நம்மளுக்கு ஹாக் பார்த்தா டும்முன்னு ஏகப்பட்ட டேமேஜ் கிடச்சி பார்த்தீங்களா. அதுதான் நம்மளுக்கு தேவை. அதுதான் பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் வின்னிங் தி கேம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஐ ஹாவ் பிளான் டு கவர் மை firecrackers. It's not needed now. It's I just kept it thing. Okay, so Hagen plus earthquake, I should drop my firecrackers like this so that we can get a maximum damage, right? But it's a worst thing, guys. I didn't get a maximum damage. Yeah, if I just go for one log and one earthquake, I just won the game. Yeah, actually how was the gameplay, guys? You know, like it's like a huge damage, but opponent had a perfectly drop his balloon, but I didn't let him to go. It's like a winning turn. I just turn it out my winning tower. Okay, so whenever you are just facing the I'm like a royal recruits or like this deck, I'm like you have to careful of dropping firecrackers and log. So those only we can able to like we can delete the gods, right? So if you once we delete it, then we'll have advantage. Otherwise like we can't able to success it. If I just drop my knight means definitely he will just unlock his tower. So I'm just keeping on push him, guys. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஹாகு பின்னாடி ஏன் போட்டேன் தெரியுமா. அவன் கண்டிப்பாக வந்து அந்த மோட்டிவேட்டு அவனோட பிளானே என்னென்னா
டவர் அன்லாக் பண்ணலாம் தான் பார்த்தேன். அதனால தான் நான் மொத்தமாக சேர்த்து இறக்கி விட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தா நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். பட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வந்து திருப்பி கவுண்டர் போட்டோன்னா நம்மள்ட்ட எலிக்ஸ் இருக்காது, டிஃபெண்ட் பண்ண முடியாது, மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும். நம்ம வந்து சேர்த்து டவர் அன்லாக் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் இதை போட்டேன். என்கிட்ட 5 கேக்கர்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு. பட் நான் ஏன் போடலைன்னா நம்ம டவர் அன்லாக் பண்ணோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் நம்ம டவர் அன்லாக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணுறது தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை போடவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இவனே பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி லீடிங்கில் இருந்தால் கூட நீங்கள் டபுள் சைடில் கவுண்டர் அட்டாக் பண்ணோம். ஓகே, நீங்கள் லீடிங்கில் இருக்கீங்களோ இல்லையோ பிரச்சனை, நீங்கள் டபுள் சைடு அட்டாக் பண்ணால் தான் வந்து ஆப்பனை பார்த்தோன்னா கதறுவான். என்னடா அவன் இந்த சைடில் பார்த்தோன்னா இவ்வளோ டேமேஜ் எடுத்துட்டான்ல, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனுக்கு ஐம் லைக் வி ஷுட் லெட் ஹிம் டு திங்க் சச் எ வே. ஓகே, ஸோ கீப் இன் மைண்ட் திஸ் திங். ஸோ வென் எவர் ஐம் லைக் ஸோ ஜஸ்ட் இஃப் யூ ஆர் ரியலி லைக் திஸ் வீடியோ மீன்ஸ் தென் கிவ் எ லைக் and try to be a member in my channel. So hereafter like there will be a special class training for the my subscriber. I'm like my membership people, so you people can be join my Discord. You can be I'm like you people can chat with me, and you people can, I'm like it's like academy training class or anything. I just explain to you people. So if you're having any problem in the trophy post, I'll just really there for you people to push your trophies. Also you gain a knowledge on this game. It's like a class you can much. ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஏது மிஸ்டேக் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்தா ஒரு ½ hour ஓகேங்களா ஒரு மெம்பர்ஷிப்காக நான் வந்து கொடுக்க போகிறேன். முன்னால் பார்த்தா மெம்பர்ஷிப் மட்டும் பார்த்தா நான் ஃப்ரெண்ட்லி பேட்டில் ஆடிட்டுருந்தேன். இப்போ பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்லி பேட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேமே விளையாடுறதில்ல கைஸ். ஃபஸ்ட்டு சொல்லணும், உங்களுக்கு யாருக்குமே கேமே விளையாடுறதில்ல. நீங்கள் கேமை விளையாண்டுதான் நீங்கள் ஃப்ரெண்ட்லி பேட்டிலாம் நல்லா விளையாடுது. அது முதல்ல வந்து நான் உங்களுக்கு கேமுக்கு எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்லி பேட்டிலலாம் விளாட்லாம். ஓகேங்களா? ஸோ இது என்னோட கைண்ட் சஜஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஜஸ்ட் ட்ரை டு நோ ஹவு டு ப்ளே தி கேம் ஃபர்ஸ்ட், தென் யூ ஹவ் டு. நான் லிங்காபூர்லாம் பார்த்துருக்கேன், நல்ல டெக்கு தான் வச்சுருக்கேன். பட் வந்து சொதப்புறாரு கைஸ். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அந்த மாதிரி தான் சுத்தமாக வேஸ்ட்டு ப்ரோ. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா, உங்களுக்கு நான் கேம் கற்றுத்தரப்போகிறேன். எப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக லெஜெண்ட் பேத் ஆஃப் லெஜெண்ட் ஆடுறீங்களா, இல்லை ட்ராஃபி போர்ஸ் ஆடுறீங்களா, அதில் ஆடுங்க. உங்களை நான் ஸ்பெக்டேட் பண்ணுவேன், லைவில் ஸ்பெக்டேட் பண்ணுவேன். பட் வந்து நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்குவேன். ஐ மீன் லைக் இதில் கனெக்ட் பண்ணிக்குவேன். டிஸ்காலில் பார்த்தோன்னா நீங்களும் நானும் பார்த்தோன்னா வாய்ஸ் காலில் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது, வாய்ஸ் கொடுக்க முடியாதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்கிறத வச்சு கேளுங்க. ஹெட்செட்டை போட்டு நான் சொல்கிறத வாய்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுங்க. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். பட் வந்து டிஸ்கார்ட் சர்வர்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டக்கு இன்ஸ்டன்ட் நார்மலாக பேசும்போது உங்கள் கேம் ப்ளே வந்து நான் ஸ்பெக்டேட் பண்ணேன். அப்போ வந்து டைம் டிலே ஆகாது. ஓகேங்களா? லைவ் இருக்காது, பட் நான் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே சின்ஸ் ஐ ஜஸ்ட் ட்ராப் திஸ் திங், ஸோ கேன் வி ஏபிள் டு கெட் அ டேமேஜ்? ஓ மை காட். ஸோ இட்ஸ் நாட் அ குட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆப்போனன்ட் கைஸ். எதுக்கு இவன் ஸ்டார்டிங்கே இப்படி அட்டாக் பண்ண எனக்கு சுத்தமாக புரியல. இந்த மாதிரி அட்டாக்கே பண்ணக்கூடாது. என்ன ஆச்சுன்னே தெரில இவனுக்கு. டேய் கொஞ்சம் பொறுமையானா கூட புளுத்திருக்கலாம், நீ ஏன் இப்படி பண்ண? ஓகே, ஸோ கேன் ஐ கோ ஃபார் திஸ் ஹாக் ஆர் வாட்? ஷேட் ப்ரோ, ஷேட். ஓகே, so let's keep the Tesla like this, and I have to go for my high speed to stop the thing. I'm just facing the Pekka deck player. Okay, I think this match will be like a more interesting. So you know one thing, since I'm just having the dagger edges, I can't able to put him like give a big counter attack push. I can't able to give it. Okay, look at him guys, he just keep on like confusing me with his like simple cards. Yeah, if I just go for his 5 cards, definitely he will just go for the spell. Okay, let's see. Yeah, as I thought, he just had this spell guys. Okay, I'm just keep my knight to cover my knight. I'll just keep my skeletons to target the Pekka to the skeletons. Okay, oh my god, I didn't like the Pekka didn't distract from the skeletons, so he instead only killing the knight. Okay, let's see. Since he just having like what is that, Rom Raider, we have to be very careful. He should not take a damage on my tower guys. Okay, I'll just keep my 5 guys. Why I'm just keeping my 5 speed? Why I'm just keep on doing the fire speed to defend my Tesla? I'm like, because the Tesla will help you for great thing. So look at the situation, if Tesla is not there means you will like feel hard to defend this thing, right? So that's why I'll just keep my 5 to counter him. So definitely, yeah, so it's really a nice thought.
ஸோ இதில் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எவால்டு கார்டு அது இருக்குது இது இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஓகேலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவோம்னு நினைப்போம், பட் அவன் வந்து அதுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய கவுண்டர் வச்சுருப்பான். அந்த விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் இப்போ வந்து சொல்லுங்க பாருங்க, இப்போ வந்து நான் வந்து எவால்டு ஃபைவ் கேக்கர்ஸ் போடாமல் பின்னாடி போட்டிருந்தேன்னா அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணிப்பேன்னு நினச்சிருப்பேன் ஓகேங்களா. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அந்த டைமில் அவன் வந்து நான் எவால்டு ஃபைவ் கேக்கர்ஸ் போட்டேன்ல, அது வந்து நான் அட்டாக்கிங் போட்டேன் ஓகே. அதே நான் டிஃபெண்டு போட்டிருக்கு நான் பிளான் பண்ணி தான் என்ன இருக்கும், அவன்கிட்ட பார்த்தோன்னா 2 ஸ்பெல் இருக்குது. ஒன்று ஜாப் இருக்குது, இன்னும் எவால்டு ஜாப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த க்ளோன் ஸ்பெல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தா சூத்தடி அடிச்சிடுவோம். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்தா நீங்கள் கரெக்டாக விளாடுங்க, இல்லாட்டி பண்ணலாம் அடியாக போட்டுருவேன் ஓகே. நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து பொட்டுன்னு அடிக்கிறான். ஸோ அதனால் பார்த்து நான் ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஆஹா வந்துட்டானே ஓகே. ஸோ 5 கேக்கர்ஸ் போட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருப்போம். எவால்டு 5 கேக்கர்ஸ் மண்டேல ஓடுங்கிறேன், அவ்வளோதான் ப்ரோ. அவன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம போகாமல் விட்டாவே போதும் ப்ரோ, நம்ம தான் ப்ரோ ஜெயிப்போம். ஓகே 5 கேக்கர்ஸ் போட்டுக்குவோம். ஓகே நைட் எடுத்து நான் பின்னாடி போட்டிருக்கேன், ஏன்னா கண்டிப்பாக பார்த்தா அவன் வந்தால் புதுசாக அட்டாக் பண்ணுவான். ஓகே ஸோ எடுத்துக்க போடுறேன். கண்டிப்பாக பார்த்தா ஸ்கெல்டன்ஸ் போடணும், இல்லை பெக்கா போட்டானா தயோலி. ஓகே ஓமை காட்டுங்க பாரு எவால்டு 5 கேக்கர்ஸ். இதுதான் அவசரம், அவனால் என்ன பண்ணுறேன்னு தெரில ப்ரோ. அதனால தான் அவன் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுறான். அதை வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துடுவோம் ஓகே. ஸோ நல்லது தான் ஜாப்பு ப்ளஸ் இந்த காம்போ பார்த்தா நல்ல காம்போ, பட் நம்ம வந்து விடக்கூடாது. முடிஞ்சளவுக்கு பார்த்தா நம்ம வந்து பிடிச்சிக்குவோம். எர்த்குவேக் ப்ளஸ் லாக் போட்டாவே நம்ம ஜெயிச்சலாம். 2 எர்த்குவேக்கு 2 லாக் போட்டாவே நம்ம ஜெயிச்சலாம். அதே மெயின்டைன் பண்ணிக்கோமா. எதுக்கு நான் ஹாக் இறக்கி விட்றேன், கண்டிப்பாக உள்ளே போய் டும்முன்னு அடிச்சிடும் ஓகே. ஸோ அந்த ஸ்பெல்லு சைக்கிள் பண்ணும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லாட்டி பார்த்தா அடியை போட்டுருவான். இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெல்லு டக்குன்னு போடலாம் ஓகே. டெஸ்ட்லாம் நான் ஏன் போட்டேன்னா, கண்டிப்பாக அவன் வந்து கவுண்டர் அட்டாக் ராம்பேடர் போட்டோன்னா சோலி முடிஞ்சிடும். எதுக்கும் நம்மளும் கவுண்டர் அட்டாக் போட்டாச்சு, லாகையும் போட்டாச்சு, அவ்வளோதான். கிரிட்டு தான் கைஸ், கிரிட்டு என்ன கிரிட்டு தான் மாண்டல போடு கைஸ். ஸோ பர்ஃபெக்டாக அடிச்சாச்சு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் இன் தி கேம், அதர்வைஸ் லைக் யூ கான்ட் ஏபிள் டு வின் தி கேம் கைஸ். So hope you just like this video, right? So if really many of the people just interest on the game means, you can please message your deck so that I'll just upload your videos on regarding that gameplays okay. So don't miss this opportunity guys. So it's a really like a good platform for you people. If you're really having any problem or anything in the Clash Royale game or apart from the game, I'll just here for you, help you, and I'll just guide you people okay. Don't worry, don't miss this opportunity okay. What I have to do is I have to unlock the tower by use of the skeleton. So I'm just keeping the ice spirit at center so that it charged to my right thing, right? That's why okay. By keeping the Tesla, I have to keep my knight to defend that royal giant, or what is that? Yeah, it's a good thing, right? Yeah, let's see. Oh my god. So definitely he just using like what is that, evolve. Oh my god, he just having 2 evolve cards guys. I'm like a jap also like royal giant. Wow, Pekka, mini Pekka. Yeah, it's a good thing. Since we just having the dagger edges, so we should not let the opponent to go for a mega push. We have to let him to go like attack the single or double cards. நம்ம வந்து டேகர் டச்சஸ் தான் கவரில் வச்சுருக்கோம் சரிங்களா. அப்போ அந்த ஆப்போனண்ட்டை பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து அட்டாக் பண்ண விடக்கூடாது ஓகேங்களா. அந்த மாதிரி அட்டாக் பண்ணால் நீங்கள் லெஃப்ட் சைடில் போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணியே ஆகணும், வேறு வழியில். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நைட் எடுத்து மெகா நைட் எடுத்து பின்னாடி போட்டுருவேன். கண்டிப்பாக பார்த்தோன்னா நான் இங்கே 5 கேக்கர்ஸ் போட்டேன், 5 கேக்கர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறான் இல்லையான்னு பார்ப்போம். இல்லாட்டி பார்த்தா பின்னாடி பார்த்தா ஜெயிண்ட்டை போட்டுவிட்றான் ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஹாகை கவுண்டர் அட்டாக் பண்ணிடலாம், பட் இந்த இடத்துல நான் டெஸ்லா போட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாகு தேவைன்னா ஹாகை போட்டுக்கலாம், இல்லாட்டி பார்த்தோன்னா விட்டுலாம் ஓகே. நான் தப்பாக போட்டேன், ஐஸ் பெட் எடுத்து இந்த சைடு போட்டால் கூட வந்திருக்கும், பட் தப்பாக போட்டனால உடஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக பின்னாடி பார்த்தோன்னா ஹாகை போட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவன்கிட்ட இப்போ எலிக்ஸ் இருக்காது, போடு. மினி பக்கா பார்த்தோன்னா டுமுடுமாச்சு. ஸோ மினி பக்கா பார்த்தோன்னா ஹாகு போயிடக்கூடாது, அதனால் பார்த்தா ஸ்கேட்டனை போட்டு இந்த சைடை வர வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தோன்னா மினி பக்கா ஹாகு போய் டுமுடுமு போச்சுன்னா அடியை போட்டுருவான். ஸோ இப்போ சுத்தமாக ஆப்போனண்ட்டை எலிக்ஸரே இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேம் பிளே. ஆப்போனண்ட்டை பார்த்தோன்னா கதற விடணும், ஏன்னா வந்து அவன் அட்டாக் ஸ்டார்டிங்கே பார்த்தா மொத்தமான டெக். இப்போ பாரு நைட்டை போட்டு நான் சைக்கிள் பண்ண போகிறேன், பின்னாடி போட்டு ஹாகை பார்த்தோன்னா இந்த சைட் கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்த்தோன்னா ஹாகை டிஃபெண்ட் பண்ணுமா, இல்லை வந்து மொத்தமாக அட்டாக் பண்ணுமா. இப்போ அவன்கிட்ட எவால்டு ஜெயிண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விளாடணும். 5 கேக்கர்ஸ் போட்டுக்கிறேன், கண்டிப்பாக 5 கேக்கர்ஸ் கிளியர் பண்ணுறேன்னா பார்ப்போம். அப்படி கிளியர் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை. நைட்டை போட்டு இங்கே பார்த்தோன்னா பின்னாடி பார்த்தோன்னா 5 கேக்கர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிக்குவோம். நைஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஸ்கேட்டன்ஸை போட்டு சென்டரில் வர வச்சுருவோம்.
அதுப்போ நைட்டு இருக்குது. ஹாகை நான் ஏன் இருக்குது போட்டேன்னா எனக்கே தெரியல, போட்டேன் போய் தொலைட்டுன்னு சொல்லிட்டு. 14 செகண்ட் தான் இருக்குது, 14 செகண்ட் டிஃபெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ எவால்டு நைட் இருக்குது, எவால்டு நைட்டை போட்டுக்குவோம். பின்னாடி இப்போ தான் அந்த லூசு பையன் இருக்கான், அந்த லூசு பையன் பார்த்தா அடிக்க விடக்கூடாது, அதுக்காக பார்த்தா ஸ்கெல்டன்ஸை போட்டு அவனை டார்கெட் பண்ண வச்சுட்டேன். ஓகே நைஸ். ஸோ இதுக்கப்புறம் செத்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம டெஸ்ட்லாம் பார்த்தோன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா நடு மண்டல முட்டிலி நிற்கிது. முட்டிலி நீட்டாகவே ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம தான் கைஸ் இங்கே கிங்கு, அந்த மாதிரி தான் ப்ரோ கேம் பிளே. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் மேட்ச் கைஸ். So I am just facing against the Lucy. So what kind of deck? So first thing you have to do is நீங்கள் வந்து எப்போவுமே கேம் விளாடும் போது ஆப் பண்ணிட்டு என்ன டெக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு நான் அட்டாக் பண்ணாங்க. எப்போ உங்களுக்கு 2 எலிக்ஸ் வருதோ அந்த டைம் தான் அட்டாக் பண்ணும். ஸோ எப்போவுமே பார்த்தா ஒரு மனசு வச்சுக்கேன், இந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கு பசங்க. அதுக்கு பிறகு நான் ப்ரோ மாங்க் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மாங்க் டெக்கு பசங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதைங்க. ஏன்னா மொத்தமாக அடிக்க பார்ப்போம். மொத்தமாக அடிக்கும்போது பார்த்தோன்னா எப்படி ஜோராக போட்டால் அவ்வளோதான், ஒன்றும் பிடுங்க முடியாது, மண்டையில் போட்டு புதைச்சி எடுத்துருவான். அதனால் அவங்ககிட்ட மட்டும் அந்த தாயோலிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மாங்கை சொல்கிறேன், பிளேயரை சொல்லலை. ஓகே சாரி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இவன் என்ன டெக்குன்னு தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆட வேண்டியதான். ஸோ கைஸ் யாராவது எதிர்பார்க்கலாம் என்ன டெக் வச்சுப்பான்னு சொல்லிட்டு. ஓ மை காட். ஓகே, கண்டிப்பாக டெஸ்லா உயிரோடு வந்துச்சு. டெஸ்லா தூக்கி கொஞ்சம் சைடில் போட்டுனா கண்டிப்பாக இந்த மயிறு வந்திருக்க மாட்டான் ராயல் ஜெயிண்ட்டு. ஓகே, ஸோ ஸ்கெல்டன் கையில் வச்சுருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக ஸ்கெல்டன்ஸ் இப்போ போட்டோம்னா கண்டிப்பாக செத்துரும். ஏன்னா வந்து அங்கே வந்து எர்த்குவேக் போட்டிருக்கோம். எர்த்குவேக் பார்த்தோன்னா சல்லுன்னு போயிடும். கஞ்சலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், டேமேஜ் போனாலும் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஹாகை போடலாமான்னு யோசிக்கிறேன். ஹாகை நான் ஏன் போட தெரியுமா, கண்டிப்பாக மல்டி எலிக்ஸில் ஒரு ஸ்பார்க்கி டெக்கு இல்லை ஏதாவது பெரிய புளுத்தி டெக்காக இருந்தால் நம்ம தான் பார்த்தோன்னா கடைசியில் தொங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையான போதும் நம்ம கேமை பார்த்தா நம்ம கண்ட்ரோலில் கூப்பிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தா ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராப் மை ஃபயர் ஸ்பீட். ஸோ இன்னொரு விஷயம் நினச்சிக்கோங்க, நீங்கள் வந்து ஆப்னு பார்த்தா மொத்தமாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விளாடணும். 5 கேஷ் போட்டால் கண்டிப்பாக அவன் எபிலிட்டி யூஸ் பண்ணுவான். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணிடுவேன். ஐ மீன் லைக் என்னது ப்ரோ அது. ஓகே, இப்போ ஹாகை நான் கவுண்டர் அட்டாக் பண்ணி வேணா வந்து ஒரு பெரிய புஷ் கொடுக்க போகிறான் சொன்னால் பார்த்தீங்களா. இவன் வேறு பக்கத்தில் வந்து எபிலிட்டியை போட்டுறான், கருமம் ப்ரோ. இப்போ கண்டிப்பாக சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹாக் உள்ளே இருக்காச்சு கவுண்டர் அட்டாக். இந்த கவுண்டர் அட்டாக் மட்டும் பண்ணல அவ்வளோதான், புதைச்சிருப்பான். அவன் அடிச்சுட்டு போட்டோம். எப்படி இருந்தாலும் பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய புஷ் ப்ரோ. அவன் அந்த மாதிரி சொன்னல, அந்த மாதிரி மொத்தமாக புஷ் பண்ணனா ஒரு டவர் போனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு டவர் இல்லை ஹாக் ஏதாச்சும் கவுண்டர் அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கார்டெலாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ டபுள் சைடு அட்டாக் பண்ண போகிறேன், பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. யா, ஸோ இதுதான் ப்ரோ கன்ஃபியூஸான பிளேயரை கன்ஃபியூஸ் பண்ணாலே போதும், அவ்வளோதான். நம்ம ஃபேக்குக்காக சைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக லாகை போடுவோமா. எஸ், முடிஞ்சளவுக்கு பார்த்தோன்னா ஆப்பனை பார்த்தா சேர்த்து வச்சு அடிக்க பார்க்குறேன். ஏன்னா அவன்கிட்ட எலிக்ஸ் இருக்குது, எல்லாமே பெரிய எலிக்ஸ் தானே. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஹாகையும் நைட்டை போட போகிறேன். நான் ஏன் போகிறேன்னா அந்த லூசு பையன் பார்த்தோன்னா அதை வச்சு புளுத்திட்டு இருக்கான். அந்த புளுத்தை பார்த்தோன்னா புளுத்த விடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபேக்கை வச்சு பின்னாடி போட்டால் கண்டிப்பாக பார்த்தோன்னா அவன் இந்த மயிரை போடுவான். ஐ மீன் ராயல் ஜெயினை போடுவான். ஸ்கெல்டன்ஸை போட்டுக்குவோம், இதை போட்டுக்குவோம். கண்டிப்பாக லாகை போடுவோமா. எஸ், லாகை போட்டு ஓகே. ஆமாடி, நம்மளோட ஃபேக்கர்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கா. நான் செத்துன்னு நினச்சேன். வந்து ஒரே ஒரு எவால்டு ஃபேக்கர்ஸ் போட்டுருந்தா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ 5 கேக்கர்ஸ் ப்ளஸ் நைட்டை போட போகிறேன். கண்டிப்பாக பார்த்தா சூப்பரான டேமேஜ். யா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் இந்த மாதிரி போட, நான் எதிர்பார்க்கல. நான் நல்ல கவுண்டர் அட்டாக் தானே இது, நல்ல கவுண்டர் அட்டாக். ஸோ லாகை போட்டுக்கோமா. எஸ், லாகை போட்டுக்கோம். டெஸ்ட்டில் சென்டரில் போட்டு இங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்கெல்டன்ஸை போட்டுரும். அதுக்கப்புறம் நைட்டை போடணும்னா போட்டுருங்க, இல்லாட்டி பார்த்தோன்னா கதற வேண்டியது தான். நம்ம ஒரே குத்து தான், குத்துனாவே பார்த்தோன்னா இவ்வளோ டேமேஜ் போகுது, என்ன ஒரு பண்ணுறது. ஃபயர் ஸ்பீட்டை போட்டு ஐஸ் ஸ்பீட்டை போட்டுக்கோமா. இல்லை தேவையில்லை, கொஞ்சம் இங்கே ஹாக் ப்ளஸ் ஐஸ் ஸ்பீட்டை போட்டால் சூப்பர் அடி அடிச்சலாம். அடிதான் கைஸ், அடி வெடி போடு, மண்டலே போடு. ஆஹா, லூஸு ப்ரோ. கரெக்டாக ஐஸ் ஸ்பீட் 2க்கு நடுமண்டலில் போய் விழுந்தால் இருக்கும். ஒருத்தனா மேலே பட்டனால பார்த்தோன்னா இன்னொருத்தன் டேமேஜ் எடுக்க மாட்டேங்கிறான். 5 கேக்கர்ஸ் பின்னாடி போட்டுக்கும். அதுக்கப்புறம் நைட் இருக்கா, நைட்டு இறக்கிக்கும். ஆஹா, தம்பி பார்த்தோன்னா டிஃபென்ஸுக்கு எந்த கார்டுனால பயப்படுறாங்க கைஸ், டிஃபென்ஸே இல்லை. அதனால பார்த்தா பெரிய கார்டு. இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணால் தான் ஆப்பண்ட பார்த்தா ஜெயிக்க முன்னாடி பார்த்தா நம்ம கதற வேண்டியதான். கடைசியில் என்ன உயிரோட எவனா காப்பாற்றுங்கடான்னு சொல்லிட்டு கதற வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த டெக் கேம் பிளே பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய் ஃப்ரம் ஹர்ஷா கைஸ்.